தக் லைஃப் ப்ரோ, தக் லைஃப் ப்ரோ, தக் லைஃப். அசோக் செல்வனுக்காக பார்க்கலாம். மூவி நல்லா மாசா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஆண்டவர் மூஞ்சி பக்கத்துல போனாரு, அவர் முத்தம் கொடுக்க ரெடியா இருக்காரு. லவ் எல்லாம் இல்லைங்க அதுல. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 2-3 விஷயம் மட்டும் எங்களுக்கு புரியவே இல்லை. அவ்வளோ குண்டடி, அவ்வளோ ஸ்னோல இருந்து விழுந்து வராரு, சிமெண்ட் கான்கிரீட் நடுவுல இருந்து வராரு. அவர் கஜினி முகமது மாதிரி எழுந்து எழுந்து வராரு. அப்படி அப்புறம் பார்த்தா அடக்கடவுளை எனக்கு கன்றாவிட சொல்லிட்டு எல்லாத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படங்களை பார்த்தா கொஞ்சம் அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும். அவங்க வந்து ஹை வேற லெவல்ல பண்றாங்க. புரியுது? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விகேஎல் இன்ஃபோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, தக் லைஃப் மூவியோட பப்ளிக் ரிவ்யூ எடுக்க தான் வந்திருக்கோம். ஸோ பப்ளிக்கோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவளோட. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மேட்க்கு போயிருந்தோன்னா, அது வந்துட்டு படம் கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அப்படியே பாதையில் இறங்கி அப்படியே எனக்கு தக்லீஃப்குள்ள போய் உட்காந்தோண்ணா. செகண்ட் ஹாஃப் தக்லீஃப் பார்த்தோம்னா அது உள்ளே போகும்போது சூப்பராக அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அடக்கடவுளை எனக்கு கன்றாவிட சொல்லிட்டு எல்லாத்தாச்சுன்னா சூப்பராக சிம்பிள் அடிப்பு நல்லா இருந்துச்சு. முந்தைய இதோட இப்போ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த விண்வெளி நாயக கடைசி இதில் போட்டாங்கன்னா அந்த பாட்டுக்கும் அந்த சீனுக்கும் சம்பந்தமே இல்லைண்ணா. அப்படி போட்டாங்கண்ணா கடைசியில். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் வதந்தி இதெல்லாம் வந்து பேட்டு திணிக்கிறது, இதெல்லாம் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதெல்லாம் அறிவு இருக்கணும், அறிவு இல்லை. படம் வந்து சூப்பர் தரமான படம். மணிரத்னம், கமல்ஹாசன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு என்ன கருத்துனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படங்களை பார்த்தா கொஞ்சம் அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும். அவங்க வந்து ஹை வேற லெவல்ல பண்றாங்க. புரியுது? அந்த ஒரு நாலேஜ் இல்லாத இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, ஒரு தனி கூட்டம் வரும். இது வந்து நானும் வந்து பார்த்தேன், நிறைய இன்டர்வியூ பார்த்து நானே வந்து பார்க்கலாம்லாம் வரல. நல்லா இருக்கா நல்லா இல்லையா இருக்கிற கரெக்டான இதை சொல்லணும். இதுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, இது ஒரு கூட்டம். அது வந்து ஒரு ஆகாது இந்த மாதிரி வந்து. ஸோ அதுக்காக படம் வந்து பார்த்துட்டு பேசணும். மற்றவங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ரிவ்யூ எடுக்காது. அதெல்லாம் வந்து சும்மா வந்து நெகட்டிவாக கொடுக்கணும், நெகட்டிவாக பப்ளிக் பண்ணணும். நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் படம். ஏன்னா அங்கெல்லாம் ரிலீஸ் இல்லை. அதை வந்து பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக அது என்ன இருக்கட்டும். நல்லா இல்லாமல் நானே நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பட் அறுப்பும் சூப்பராக இருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ. எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளோ மோசமா இல்லை. அவ்வளோ கழுவி ஊத்தினாங்க ஆன்லைன்ல. அவ்வளோ இல்லை, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 2-3 விஷயம் மட்டும் எங்களுக்கு புரியவே இல்லை. அவ்வளோ குண்டடி, அவ்வளோ ஸ்னோல இருந்து விழுந்து வராரு, சிமெண்ட் கான்கிரீட் நடுவுல இருந்து வராரு. அவர் கஜினி முகமது மாதிரி எழுந்து எழுந்து வராரு. அப்படி இந்த ஒரு விஷயம். 2வது விஷயம், எல்லாருக்கும் இவ்வளவு முடி இருக்கு, எங்களுக்கெல்லாம் மண்டை சொட்டையிருச்சு. அவருக்கு மட்டும் எப்படி இப்படி அமைஞ்சது அதுதான் எங்களுக்கு தெரியல. மற்றபடி படம் பார்க்கலாம் ஒரு தடவை. த்ரிஷா நடிப்பு எப்படி இருக்கு? த்ரிஷா நல்லா இருந்தாங்க. நடிச்சாங்களான்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தாங்க. சிம்போட ஆக்டிங் எப்படி? சிம்பு தான் படம் ஃபுல்லா அவரை தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு சீன்ஸ். த்ரிஷாவையும் பார்த்தோம் நடுநடுல. பட் சிம்பு மேலதான் படமே. முதல்ல வந்து நாங்க வந்து ஹொசூர்காரங்களே இல்ல, நாங்க பெங்களூர்ல இருந்து படத்தை பார்க்க வந்தோம். ஏன்னா அங்க பேன் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் தான் வந்து சாரி இஸ் நாட் ஃபார் சாரி ஒன்லி ஃபார் மிஸ்டேக்ஸ் நாட் ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டாரு. அதனால வந்து நாங்க வந்து சரி ஆண்டவரோட ஃபேனா இங்கேயே வந்து பார்த்துட்டோம். படம் ஓகே. ரொம்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் டேவே போய் ரிவ்யூ நேற்றுக்கு தானே ரிலீஸ், நேற்றுக்கே போயிட்டு பயங்கர மொக்கையா இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஓகே தான். அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எப்படி முடி வளர்ந்து மட்டும் சொல்லி கொடுத்துட்டா நாங்களும் வளர்த்துப்போம். 2 வருஷத்துல இவ்வளவு லாங்கா வளருதுங்க. இந்த பொண்ணுக்கு பாருங்க 10 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கு, ஏதோ நிக்குதுங்கிற மாதிரி. நல்லா இருக்கு படம். யார் ஃபேன்ஸுக்கு? ஆண்டவர் ஃபேன்ஸுக்கா? தக் லைஃப் ப்ரோ, தக் லைஃப் ப்ரோ, தக் லைஃப். அசோக் செல்வனுக்காக பார்க்கலாம். முடிய வளர்த்துக்கோங்க, தக் லைஃப் சொல்லுங்க. மூவி நல்லா மாசா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலி. பட் கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருக்கும். 1 2 3 தக் லைஃப் ப்ரோ. அசோக் செல்வன், அப்புறம் அபிராமி, எல்லாருமே ரொம்ப ஸ்டைலா இருக்காங்க. கம்ப்ளீட் ஆக்ஷன். பட் கற்பழிப்பு, பிளட். மணிரத்னம் படத்துல ஆக்ஷன் படம் இதுக்கு முன்னாடி நாயகன் அதெல்லாம் வந்திருக்கு. லவ் ஸ்டோரி இல்லைங்க. அவர் நம்ம ஆண்டவர் மூஞ்சி பக்கத்துல போனாரு, அவர் முத்தம் கொடுக்க ரெடியா இருக்காரு. லவ் எல்லாம் இல்லைங்க அதுல.